ஆடி கூழ் படைச்சு நாங்க வீட்டுல கும்பம் போட்டு சாமி கும்பிட்டு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி பாத்துட்டீங்க. எல்லையம்மன் குடம் வீட்டுல இறங்கக்கூடிய காட்சிகளை இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஊர்ல காப்பு கட்டின ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கூழ் ஊத்துற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் இந்த எல்லையம்மன் குடம் 2 வேளைகள் ஊர் சுத்தி வரும். அம்மன் காக்கக்கூடிய எல்லா எல்லைகளையும் போயிட்டு இந்த குடம் தொட்டுட்டு வரும். எல்லையம்மன் குடம் வீட்டுல இறங்கினதுக்கு அப்புறம் படைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாழை இலையில குடத்துக்கு முன்னாடி அடுக்கிடுவாங்க. பூஜை பொருட்கள் எல்லாம் அங்கேயே தயாரா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் குடம் இறங்கும். அதனால குடத்தை பொறுமையா தரிசனம் பண்ண உறவினர்கள் எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க. முல்லைப்பூவை மஞ்சள் தண்ணியில நினைச்சு குடம் மேல வைப்பாங்க. அதுக்கு மேல குங்குமம் பூசிய எலுமிச்சை பழம் வைப்பாங்க. உடுக்கை அடிக்க ஆரம்பிப்பாங்க. எலுமிச்சை பழம் குடத்துல இருந்து தானா விழும். உடனே எல்லாரும் கை தட்டி குடத்துக்கு ஆர்த்தி காமிப்பாங்க. முன்னெல்லாம் எலுமிச்சை பழம் வச்சுட்டு எப்படா எலுமிச்சை பழம் விழும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் எல்லையம்மனும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. இன்ஸ்டன்ட் அண்ட் குவிக்கா ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. உனக்கு என்ன ஆசீர்வாதம் தானே வேணும், வாங்கிட்டு போ, நீயும் கிளம்பு நானும் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. மின்னல் வேகத்துல எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடுது. என் மாமனார் மாமியார் குடத்துக்கு ஆர்த்தி காமிச்சாங்க. இதான் எங்க ஊர் வழக்கம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.